dear students and parents, welcome to Janus NEET Tamil. இந்த இயர் தமிழ்நாடு MBBS BDS கான rank list எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற क्वेश्चन நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் process இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் process கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கான rank list ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 23 ஈவினிங் 5 PM ஓட க்ளோஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நேத்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திரும்ப நாங்க அப்ளிகேஷன் விண்டோவை ரீஓபன் பண்றோம் அண்ட் 1.5 days மட்டும் அகைன் புதுசா அப்ளிகேஷன் போடுறாங்க போட்டுடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூலை 26 மார்னிங் 10 AM இருந்து 27th ஜூலை ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும் புதுசா அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருமே இப்போ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அதனால நம்ம நாளைக்கு ஈவினிங் 3 PM வரைக்குமே ரேங்க் லிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் 27 தான் நமக்கான ரேங்க் லிஸ்ட் ஷூரா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரீஓபன் பண்ண விண்டோல நான் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமா, நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ இந்த டைம் பீரியட்ல நான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ எடிட்டிங் ஆப்ஷன் இஸ் அலோடு. நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே எந்த ஒரு எடிட்டிங்கும் நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண முடியாது. ஒன்லி நியூ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், பிகாஸ் மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபர்தர் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோவும் நெக்ஸ்ட் நமக்கு ஓபன் பண்றதுக்கான எந்த ஒரு சான்சஸ்மே கிடையாது. பிகாஸ் அந்த நோட்டீஸ்ல ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோவோ இல்லை எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அந்த ப்ராசஸ் டிலே ஆகும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது லேட் ஆகுன்றதுனால தான் அந்த ஆப்ஷனே நாங்கள் வைக்கல அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னுமே இந்த இயர் கவுன்சிலிங்க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும், பட் அப்ளிகேஷன் போடாம இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போட்டுடலாம். ஆஸ் வெல் அஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் 500 rupees பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. பட் இப்போ வந்து ஐயோ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடாம விட்டுட்டேன்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, ஜூலை 27 ஆஃப்டர்நூன் 3 PM குள்ள நீங்க தாராளமா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு அப்ளிகேஷனும் போடலாம். கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டுட்டு விட்டுட்டு திரும்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ப போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம். அதே மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் மேம் போட்டேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு போடாம விட்டுட்டேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு போடவான்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு தாராளமா போடலாம். பிகாஸ் நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் 22 பிரைவேட் காலேஜ், அதே மாதிரி 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுலலாம் கவர்மெண்ட் கோட்டா வழியா சீட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருந்தாதான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்மளால வாங்க முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க எந்த காலேஜஸ் சூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ரேங்க் லிஸ்டே செப்பரேட்டா தான் விடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு கேட்டகரிக்கும் தனியா ரேங்க் லிஸ்ட் வரும். 7.5% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கான தனி ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு இல்லையா, நீங்க PWD கேண்டிடேட்டா இருக்கீங்க, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட், இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு நீங்க அவைல் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல IRT வார்ட் கோட்டா இருக்கு இல்லையா, சோ அதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்க தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அந்த மைனாரிட்டி லிஸ்ட் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி NRI கோட்டால யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுக்கு தனி லிஸ்ட் வரும். சோ ரேங்க் லிஸ்டே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க எந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. டைம் டேபிள் அப்படின்றது ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்ப நடக்கும், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு டேட் போட்டு MCC ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓபன் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட், அதே மாதிரி நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்
கவுன்சிலிங்கே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி இந்த போர்ட்டல் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அகைன் 500 பே பண்ணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அகைன் 1000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட செக்யூரிட்டி டெபாசிட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட். சோ 30,000 plus 500 ரெஜிஸ்ட்ரேஷன் வருமா. சோ நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 30,500 பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 rupees plus 1 lakh இருக்கு இல்லையா. சோ இப்படிதான் நம்ம ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே 1500 வந்துருமா. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 பிளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட். சோ மொத்தமா 1,31,500 rupees கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ற மாதிரி இருக்கும். சோ நமக்கு நல்லா தெரியும் டோட்டலா 4 ரவுண்ட் இருக்கும் இல்லையா. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். டோட்டலா 4 ரவுண்ட் இருக்கும். ஒரு ரவுண்டுக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்ட்லயும் புதுசா தான் ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எண்ட் ஆகும் போதே அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடும். செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம நியூவா தான் ஃபில் பண்ணணும். கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கவுன்சிலிங் நடக்கும், எப்படி சீட் அலாட் ஆகும், சீட் அலாட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சீட் அலாட் ஆகலனா என்ன பண்ணணும், ரீ அலாட்மெண்ட்னா என்ன, ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, இதை பத்தி கிளியர் கட்டா நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள கவுன்சிலிங் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நமக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா as soon as நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க, MCC ல இருந்து அபிஷியல் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனல்ல as soon as நான் அப்டேட் பண்ணிடுவேன். சோ கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் MCC ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் சரி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் கட்டான வீடியோஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் எண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ரவுண்டுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். So stay tuned for future updates. Thank you so much for watching. All the very best.